ஏன் டாட்டோ போட்ட கைக்கு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்துருவோம், ஓகேவா? எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா கேபிஒய் பாலா அவர்கள் ஒரு நண்பருக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த பையன் வந்து அவருடைய முகத்தை வந்து டேட்டோவாக வந்து போட்டிருக்காரு. அதை கேபிஒய் பாலா கிட்டவும் காமிச்சு அவர் கஷ்டத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. உடனே கேபிஒய் பாலா அவர்கள் ரெடி கேஷ் கொடுத்து அவருக்கு வந்து அந்த ஆட்டோ வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க குடும்ப கஷ்டத்தை அவர் வந்து தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்காரு. ஏற்கனவே வந்து ஒரு வாடகை ஆட்டோ ஓட்டி இருந்திருக்காரு. இப்போ அவருக்கு வந்து சொந்தமாகவே ஆட்டோ வாங்கி கொடுத்துட்டாரு. அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து ஒரு படம் வந்து எனக்கு வந்து இதுவாகிடுது, அதை அட்வான்ஸ் வாங்கி உனக்கு நான் அப்படியே வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இவர் தாங்க உண்மையிலே கடவுள். அவர் தான் தன்னுடைய பணத்தை வந்து மக்களுக்கோசம் செலவழிக்கிறார்ல, அவர் தாங்க உண்மையான மனிதர். அவர் தான் உண்மையாலே கடவுள். அவர் தான், அது யாருமே நான் சொல்ல மாட்டேன். பாலா போல ஒரு மனிதர் யாருமே கிடையாது. எப்படி பாருங்க, சிறப்பா சிறப்பா. ஏனாதீங்க தைரியமா இருங்க. விக்கி இருக்காரு, பார்த்து பாரு. காம்பவுண்ட் முடிச்சுட்டு வாடகை சார் ஆட்டோ ஓட்டுறேன். எவ்வளோ வாடகை ஒரு நாளைக்கு? 500 வாடகை போனால் அந்த 500 செலவு போய் 200 தான் நிற்கும். விக்கிக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று பண்ணலாம். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாடகை ஆட்டோ ஓட்டுற தொழிலாளி கிடையாது, சொந்த ஆட்டோ வச்சிருக்க முதலாளி. திசா இப்போ தான் ஷோரூம்லேருந்து ஃபுல் அமௌண்ட் கொடுத்து எடுத்துன்னு வந்துருக்கு ரெடி கேஷா. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஃபஸ்ட்டு சார் என்னை கூட்டு போறியா? பாப்பா வண்டி எடுப்பா. ஏன் டாட்டோ போட்ட கைக்கு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்துருவோம், ஓகேவா? லவ் யூ விக்கி. இப்போ பண்ணுற படத்தோட அட்வான்ஸ் வந்துச்சு, அது அப்படியே உனக்கு ஒரு ஆட்டோ வாங்கிடலாம். நன்றிப்பா, லவ் யூப்பா. பாய், எல்லாருக்கும் பாய்.